தாய் வீடு ஜூலை 2026. தவிர்க்க முடியாததற்கு திட்டமிடுவது. எழுதியவர் செந்தூரன் புனிதவேல். வாசிப்பவர் குமணன் தம்பி. 80களில் புலம்பெயர்ந்து வந்து குடியேறிய தமிழர்கள் தங்கள் முதுமை பருவத்தில் தவிர்க்க முடியாத மரணத்தை எதிர்கொள்ளும் வேளையில் தாங்கள் தேடி வைத்த செல்வத்தை எவ்வாறு பராமரிப்பது மற்றும் கையாள்வது என்பது குறித்து இங்கு கவனிப்போம். முறையான திட்டமிடல் இல்லாத பட்சத்தில் அவர்களது குடும்பங்கள் தேவையற்ற சட்ட பிரச்சனைகளுக்கும் எதிர்பாராத செலவுகளுக்கும் ஏமாற்றங்களுக்கும் உள்ளாக நேரிடும். முன்பே திட்டமிடுவதன் மூலம் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த செல்வம் எந்தவித சிக்கலுமின்றி அடுத்த தலைமுறைக்கு சென்றடைவதோடு உங்களது இறுதி ஆசைகளுக்கும் மதிப்பளிக்கப்பட்டு அவை சிறப்பாக செயற்படுத்தப்படும். உங்கள் சொத்தை மதிப்பீடு செய்யுங்கள். உங்களது சொத்து மதிப்பு என்பது நீங்கள் இறக்கும்போது விட்டு செல்லும் அனைத்து உடைமைகளையும் குறிக்கும். இதில் உங்களது காணிகள், கட்டடங்கள், வங்கி சேமிப்புகள், முதலீடுகள், வியாபார பங்குகள், நீங்கள் பயன்படுத்திய தனிப்பட்ட பாவனை பொருட்கள் போன்ற சொத்துக்களும் நீங்கள் செலுத்த வேண்டிய கடன்கள் மற்றும் இதர கொடுப்பனவுகளும் அடங்கும். பலரும் தமது சொத்து மதிப்பை மிக குறைவாக மதிப்பீடு செய்வதுடன் ஆயுள் காப்புறுதி போன்றவற்றை இந்த பட்டியலில் சேர்க்க தவறிவிடுகிறார்கள். எனவே உங்களது அனைத்து விவரங்களும் அடங்கிய துல்லியமான பட்டியலை தயார் செய்யுங்கள். அதில் பின்வரும் விவரங்கள் உள்ளடக்கப்பட வேண்டும். வதியும் வீடு, விடுமுறை விடுதிகள் மற்றும் வாடகை கட்டடங்கள், உங்களது அனைத்து வங்கி கணக்குகள், முதலீட்டு கணக்குகள் மற்றும் ஓய்வூதிய திட்டங்கள், காப்புறுதிகள், இவற்றில் உயிர், ஆரோக்கியம் மற்றும் நீண்டகால மருத்துவ பராமரிப்புக்கான காப்புறுதி, இவற்றுடன் நகைகள், வாகனங்கள் போன்ற தனிப்பட்ட சொத்துகளில் உங்களுக்கான உடைமை பங்கு என்ன என்பதை துல்லியமாக தெரிந்திருக்க வேண்டும். அப்போதுதான் அவற்றை உரிய முறையில் தகுந்தபடி பகிர்ந்து கொடுக்க முடியும். சட்டப்படி செல்லுபடியாகும் உயில் சொத்துக்களை கையளிப்பதற்கு பெரிதும் உதவும். அவ்வுயிலில் யார் எதனை பெறுவது என்பதை தெரிவிப்பதுடன் பயனாளிகளில் சிறுவர்கள் இருப்பார்களாயின் அவர்களுக்கு கார்டியன் எனப்படும் சட்டப்பூர்வ பாதுகாவலர்களை தெரிவு செய்தல் அவசியமாகும். ஓர் உயிலில் கீழ்காணும் விடயங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும். நம்பிக்கையும் செயலாற்றல் திறனுமுள்ள எக்ஸிக்யூட்டர் எனப்படும் உயில் நிர்வாகியை தேர்ந்தெடுப்பது அவசியம். யாருக்கு எந்த சொத்து சேர வேண்டும் என்பதை தெளிவாக தருவதன் மூலம் தேவையற்ற வாதங்களையும் வாரிசு பிணக்குகளையும் தவிர்க்கலாம். காலத்திற்கு காலம் குடும்பத்தில் ஏற்படும் மாற்றங்கள், அதாவது திருமணம், விவாகரத்து, பிறப்பு மற்றும் மரணம் போன்றவை காரணமாக உயிலில் திருத்தங்களை மேற்கொள்வது தவிர்க்க முடியாததாகும். யார் எதை பெறுவது? சில சொத்துக்களை, அதாவது ஆயுள் காப்புறுதி பணம், ஓய்வூதிய பணம் மற்றும் வங்கி கணக்குகள் போன்றவற்றின் மூலம் நீங்கள் நேரடியாக பயனடைய வேண்டியவர்களுக்கு வழங்கிவிட முடியும். இதில் இரு விடயங்களை கவனிப்பது அவசியமாகும். முதலாவது, பிரதான பயனாளர் ஒருவரை நியமிப்பதுடன் அவர் இல்லாத பட்சத்தில் அந்த பலனை பெறுபவர் யார் என்பதையும் குறிப்பிடுங்கள். இரண்டாவது, நியமிக்கப்பட்ட பயனாளர்களின் விவரங்களை வருடா வருடம் மீளாய்வு செய்யுங்கள். நீண்டகால பராமரிப்பு மற்றும் இறுதி செலவு. நீங்கள் நீண்ட காலம் மருத்துவ பராமரிப்பில் இருக்க நேரிட்டால் அதற்கான செலவுகளையும் உங்களது இறுதி செலவுகளுக்கான தொகையையும் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். அதற்காக கீழ்கண்ட வழிமுறைகளை பின்பற்றலாம். நீண்டகால பராமரிப்புக்கான காப்புறுதியை பெற்றுக்கொள்வது, ஒரு குறிப்பிட்ட தொகையை இதற்கென தனியாக ஒரு வங்கி கணக்கில் சேமித்து வைப்பது, இறுதி செலவுகளை கவனிப்பதற்காக தனியான ஒரு ஆயுள் காப்புறுதியை ஏற்படுத்தி வைப்பது. இப்படியாக முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கு பெரும் உதவியாயிருக்கும். ட்ரஸ்ட் எனப்படும் ஒரு நம்பிக்கை அமைப்பை ஏற்படுத்துவது. ட்ரஸ்ட் எனப்படும் நம்பிக்கை அமைப்பு உங்களது சொத்துக்களை எப்போது, யாருக்கு, எப்படி வழங்குவது என்பதை துல்லியமாக தீர்மானிக்க உதவுகிறது. இது நீங்கள் விட்டு செல்லும் செல்வத்திற்கு வரி விலக்கு பெற்று தருவதுடன் கடன்காரர்களின் அபகரிப்பிலிருந்தும் நீண்டகால சட்ட நடவடிக்கைகளிலிருந்தும் அவற்றை முழுமையாக பாதுகாக்கும். இதில் முதன்மையாக 3 வகைகள் உள்ளன. ரிவோகபிள் லிவிங் ட்ரஸ்ட். உங்களது வாழ்நாளிலேயே இதில் மாற்றங்களை செய்ய முடியும்.
இது எந்தவித சிக்கலுமின்றி சொத்துக்களை அடுத்த தலைமுறைக்கு பரிமாற உதவும். இன்ரிவோக்கபிள் ட்ரஸ்ட். இதில் எளிதில் மாற்றங்களை செய்ய முடியாது. எனினும் உங்களது செல்வத்தை கடன் தந்தவர்களின் கோரிக்கைகளிலிருந்தும் சட்ட பிணக்குகளிலிருந்தும் இது முழுமையாக பாதுகாக்கும். ஸ்பெஷல் நீட்ஸ் ட்ரஸ்ட். தாமாக இயங்க முடியாத மாற்றுத்திறனாளிகளின் எதிர்கால பராமரிப்பை உறுதி செய்வதோடு அவர்கள் அரசாங்க கொடுப்பனவுகளை தடையின்றி பெறவும் வழிவகுக்கும். இவற்றை அனுபவமுள்ள வழக்கறிஞர்கள் உதவியுடன் செய்தால் பயனடைபவர்கள் நீங்கள் எதிர்பார்த்த முழு பயனையும் பெறுவார்கள். உங்கள் விருப்புகளில் தெளிவாயிருங்கள். எந்த ஒரு சட்ட நடவடிக்கையும் பூரணமான பலனை தருவதற்கு உங்களது விருப்பங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். அதற்காக பின்வரும் வழிமுறைகளை பின்பற்றலாம். குடும்ப கலந்துரையாடல். முழு குடும்பத்துடன் ஒன்றாக அமர்ந்து உங்களது விருப்பங்களையும் சொத்து பகிர்வு திட்டங்களையும் அவர்களுக்கு தெளிவுபடுத்துங்கள். விளக்க கடிதம். உங்களது உயிலுடன் உங்கள் எண்ணங்களையும் நோக்கங்களையும் விரிவாக விளக்கும் தனிப்பட்ட கடிதம் ஒன்றையும் இணைத்து வையுங்கள். அதிகார பத்திரம். மரணத்திற்கு முன்னரே முதுமை அல்லது நோய் காரணமாக உங்களால் தன்னிச்சையாக செயற்பட முடியாத நிலை ஏற்பட்டால் உங்களுக்காக நிதியியல் மற்றும் மருத்துவ முடிவுகளை எடுக்கவும் செயற்படவும் நம்பகமான ஒருவரை இப்போதே நியமியுங்கள். உங்கள் உயிலை காலத்துக்கு காலம் மீளாய்வு செய்யுங்கள். வாழ்க்கையில் மாற்றம் ஒன்றுதான் நிரந்தரமானது. எனவே உங்களது சூழ்நிலைகளுக்கு ஏற்ப காலத்துக்கு காலம் உயிலை மீளாய்வு செய்து புதுப்பிப்பது மிக அவசியமாகும். அதற்கான முக்கிய காரணங்கள்: சொத்து மதிப்பு மாறுதல். உங்களது முந்தைய திட்டமிடலுக்கு பிறகு நீங்கள் மேலதிகமாக புதிய சொத்துக்களை வாங்கியிருக்கலாம் அல்லது சேமித்திருக்கலாம். இருப்பிட மாற்றம். நீங்கள் வேறு ஒரு நாட்டிற்கு புலம்பெயர்ந்திருக்கலாம் அல்லது புதிய இடத்திற்கு தங்குமாறி சென்றிருக்கலாம். உங்கள் குடும்பத்துக்குள் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம். இறுதியாக கவனிக்க வேண்டியது: மரணம் என்பது மனித வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத இறுதி முடிவு. அந்த நேரம் வரும்போது உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தினருக்கோ எவ்வித ஆதங்கமும் தடுமாற்றமும் இல்லாமல் இருப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே. இதுதான் தகுதி வாய்ந்த ஒரு நிதி ஆலோசகரினதும் சிறந்த வழக்கறிஞரினதும் உதவியை நாடி வாழ்க்கையின் இந்த யதார்த்தத்தை எதிர்கொள்ள உங்களை முன்கூட்டியே ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அதுவே நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த செல்வத்திற்கும் உங்கள் குடும்பத்தின் நிம்மதிக்கும் அளிக்கும் ஆகச்சிறந்த பாதுகாப்பாகும். நன்றி.